வழிகாட்டலுக்கு புறம்பானது என்பதை இந்த நிகழ்விலே சொல்ல வேண்டிய தேவை இருப்பதால் அதையொட்டி சில விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க நினைக்கின்றேன். முதலாவதாக தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே பூரணமாக நுழையுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த ஈமான் கொண்டவர்களே என்கிற இந்த வார்த்தைக்குள் ஆண்களும் அடங்குகிறார்கள், பெண்களும் அடங்குகிறார்கள். இந்த இரண்டு சாராரும் விളിக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் உங்களிடம் என்ன கூறுகிறான்? இஸ்லாத்திலே நீங்கள் பூரணமாக நுழையுங்கள். அப்படி என்றால் என்ன? சிலதை ஏற்று சிலதை விடாதீர்கள். இஸ்லாத்தில் உள்ள எல்லா விடயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அதில் பெண்களுக்கு சில பிரத்யேக சட்டங்கள் இருக்கிறது. பெண்கள் அந்த சட்டங்களை பின்பற்றி ஆக வேண்டும். அவர்களும் அவர்களுடைய விருப்பத்துக்கு, அவருடைய ஆசைக்கு தோதானதை மட்டும் எடுத்துவிட்டு மற்றவைகளில் பின்பற்றாமல் இருப்பது கூடாது. அவ்வாறு அவர்கள் எடுத்து நடக்கவில்லையா? அல்லாஹ் தொடர்ந்து செல்கிறான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன்? இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. ஒரு இடத்தில் சொல்கிறான், உங்களுடைய தாய் தந்தை இருவரையும் சொர்க்கத்திலிருந்தும் அவன் வெளியேற்றினான், அதனால் நீங்கள் அவனை விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், அவனுக்கு வழிபடாதீர்கள். அதனாலே சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு தலைப்பு, அதுல தகப்பன்மாரும் பெறுவார்கள், தாய்மாரும் பெறுவார்கள், கல்யாணம் முடிக்கின்ற வாலிபர்களும் பெறுவார்கள், குமரிகளும் பெறுவார்கள், கல்யாணம் முடித்த மச்சாமார்களும் பெறுவார்கள், மச்சினன்மார்களும் பெறுவார்கள். இவ்வளவு பேரை உள்ளடக்கியதாகத்தான் இப்போது நான் பேச போகின்ற விடயம் பெறுகிறது. இன்னொரு விடயத்தையும் சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் அதை சொல்லிக் கொள்கிறேன். சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறார், வமா கான லிமுமினின் வலா மூமினத்தின், நல்லா கேளுங்கள், எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அனுமதி கிடையாது. ஆணையும் சொல்லி பெண்ணையும் சொல்லி சொல்கிறான். மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை, மூமினான ஆணுக்கும் அனுமதி இல்லை. என்ன அனுமதி இல்லையா? இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தில் முடிவு சொல்லிவிட்டால், ஐயகூன லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ் ரசூலுடைய முடிவுக்கு பின்னால அவர்கள் தமக்கென்று ஒரு சொந்த கருத்து கொள்வது அனுமதி ஆகாது. அல்லாஹ் சொல்லிட்டானா, ஆணும் தான் பெண்ணும் தான் கட்டுப்படணும். சொந்த கருத்து, சொந்த தேர்வு, நமக்கு இதுதான் வாசியா இருக்கிறது என்று எடுக்கக்கூடாது. அப்படி இல்லை, உங்களுக்கு இதுதான் வாசி என்று எடுத்தீங்களா, அல்லாஹ் வ ரசூலஹு, யாரு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார்களோ, அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் ரசூல் சொல்றான் ஒரு சட்டம், அந்த சட்டம் தெளிவாக தெரிகிறது, ஆணுக்கும் தெரிகிறது, பெண்ணுக்கும் தெரிகிறது. தெரிந்ததற்கு பின்னர் யார் மாறு செய்கிறாரோ, தன்னுடைய சுயநலத்துக்காக அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தை வைத்துவிட்டு அவருடைய மனசுக்கு பிடித்ததை தெரிவு செய்கிறார்களோ, ஃபகத் வல்ல வலாலம் முபீனா, அவர்கள் தெளிவான வழிகேட்டில் போய்விட்டார்கள். தெளிவாக வழிகட்டி விட்டார்கள். வழிகட்டி விட்டார்கள் என்றால் என்ன? நரகத்துக்கு போவார்கள். இந்த விடயத்தை ஆரம்பத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லிக்கொள்வேன். இப்ப நான் என்ன பேச போறேன்? அல்லாஹ் ரசூல் என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? சூரத்துன் நிசா 11ஆம் வசனம். அல்லாஹ் சொல்கின்றான். யார் சொல்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு தொலை சொன்னான், ஆனால் தொழுதீர்கள். அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போக சொன்னான், 25 லட்சம் செலவழிக்கிறது, பரவாயில்லை, அல்லாஹ் சொன்னான் என்றதற்காக 25 லட்சத்தை செலவழித்து ஹஜ்ஜுக்கு போறீர்கள். அந்த அல்லாஹ் சொல்கிறான், யூசிக்குமுல்லாஹ் ஃபீ அவுலாதிக்கும், பெற்றோர்களே, பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளையை பெற்ற பெற்றோர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறான். என்ன நியாயமாம் அதையும் சொல்கிறான். லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஒரு ஆணுக்கு 2 பெண்களுக்கு சேர வேண்டிய, 2 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து போன்றதை ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியாயம். இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இது அல்லாஹ் விட்ட கட்டளை. ஒருவருக்கு ஒரு 3 ஏக்கர் காணி இருக்கா, 3 ஏக்கர் காணி இருந்தால் அவர் என்ன செய்யணுமாம்? ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையுமா, ஆம்பளை பிள்ளைக்கு 2 ஏக்கரை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு 1 ஏக்கர் தான் கொடுக்கணும். யார் சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லுவது. பொம்பளைக்கு கொடுவடுவதை போன்று 2 பங்கை ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். இதை அல்லாஹ் நியாயம் என்று அவன் கூறுகின்ற நீதி அது. இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டானா, அதற்கு பின்னாலே நீங்க உங்களுடைய இஷ்டப்படி நடப்பது உங்களுக்கு அனுமதி இல்லை.
அப்படி நீங்கள் நடந்தால் அது அநியாயம், அது வழிகேடு. வழிகேடு எல்லாம் நரகத்திலே. நபிகளாருடைய காலம் போயிட்டு அதுக்கு பின்னால ஒரு சகோதரர் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல வாரார். நபிகளாருடைய சஹாபாக்களில் ஒருவர் வந்து சொன்னாரு. ஒருவர் மௌத்தா போயிட்டாரு. அவருக்கு ஒரு சகோதரி, ஒரு பொம்பளை பிள்ளை, இன்னொரு மகன் மௌத்தா போய்த்தார். அந்த மகனுக்கு ஒரு மகளை விட்டு போட்டு போய்த்தார். உதாரணமா நான் மௌத்தானேன் என்றால் எனக்கு ஒரு மகள் இருக்கான், மனைவியும் இல்லை. எனக்கு ஒரு சகோதரி இருக்கான், எனக்கு ஒரு மகன் மௌத்தா போனாரே அவருக்குரிய ஒரு மகனும் இருக்கான். இந்த மாதிரி இருக்கான். இப்ப சொத்தை நாங்க எப்படி பிரிக்கிற என்று வந்து கேட்க. அப்ப அபூ மூஸா அஷ்அரி சொன்னார்கள், அதை செல்லத்துக்கு முந்தி நம்முடைய ஊர்ல என்ன செய்வாங்க? நம்முடைய ஊர்ல என்ன செய்வோம்? சொத்தெல்லாமா இருக்கு, அந்த ஒரு மகளுக்கு கொடுத்துருவோம். தேவையண்டா மகன்ற மகள் அவருக்கும் கொடுப்ப மட்டும், பொம்பளை பிள்ளை தானே என்று கொடுத்துருவோம். சகோதரி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். யாராவது கொடுத்த வரலாறு இருக்கா? கிடையாது. நம்முடைய ஊர்ல நடக்குது. இப்ப அவர் சொன்னாரு, அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு அரைவாசி சொத்து. என்ன ஆதாரம்? ஃபைன்கானத் வாஹிதத்தன் ஃபலஹன் நிஸ். அல்லாஹ் குர்ஆனில சூரத்து நிசா 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஒருவர் மரணிக்கிற போது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையை விட்டு சென்றால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு சொத்துல அரைவாசி தான் போகும். 1 கோடியா 50 லட்சம் போகும். 50 லட்சத்தை மாடுக்கு கொடுங்க. மற்றதாருக்கு கொடுக்க சொன்னாரு? மற்ற 50 லட்சம் சகோதரிக்கு கொடுக்க சொன்னாரு. அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ் தஆலா குர்ஆனில சூரத்து நிசாவினுடைய கடைசி வசனத்தில் ஒருவர் மரணிக்கிற போது அவர் ஒரு சகோதரியை விட்டு சென்றால் அந்த ஒரு சகோதரிக்கு அது அரைவாசி போகணும் என்று ஒரு வசனம் பெறுகிறது. அது வார விதத்தை இவர் பிழையா விளங்கி சொல்லிட்டார். மகள் இல்லாட்டித்தான் அது அப்படி போகும், மகள் இருந்தால் போகாது. ஆனா அபூ மூஸா அஷ்அரி என்ன சொன்னார்கள்? அரைவாசி கொடுங்க, 50 லட்சத்தை சகோதரி கொடுங்கன்னு சொல்லிட்டார். மகன்ற மகளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். சொல்லி போட்டு அந்த சஹாபி, இது புகாரி கிரந்தத்தில் வர ஹதீஸ், இதே நான் உங்களுக்கு சொல்ல என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எவ்வளவு முக்கியம், எந்த அளவுக்கு அவர்கள் பயந்து நடந்தார்கள், நாம எப்படி இருக்க வேண்டும் புரியறதுக்காக சொல்றேன். அப்ப அபூ மூஸா சொன்னார்கள், இது அப்துல்லா பின் மசூத் இருக்கார், என்னை விட பெரிய அறிவாளி, மூத்த சஹாபி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் ஒரு முஃப்தி. அவர்கிட்ட போய் கேளுங்க, நான் கொடுத்த மாதிரி தான் அவரும் ஒரு ஃபத்வா கொடுப்பாருன்னு சொல்லிட்டார். அவரிடம் போய் கேட்டதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி நான் ஃபத்வா கொடுத்தா நான் வழிகட்டு போய்த்தேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த ஃபத்வா படிக்கு மாறு செய்றேன் நானே. நபிகளார் இப்படியான நிலையில என்ன ஃபத்வா கொடுத்தாங்கன்னு தெரியுமா? என்ன ஃபத்வா கொடுத்தாங்க? அந்த மகளுக்கு 50 லட்சம் அரைவாசி, மகன்ற மகளுக்கு 6 1 பங்கு என்றால் 16 லட்சத்தி சொச்சம், 66,666 பேர் அதை கொடுங்க. அதுக்கு பின்னால அப்ப 50 16 போனா 66 போனா அங்கால 33 சொச்சம் பெற போகும், 33 லட்சத்து சொச்சம். இது யாருக்கு கொடுக்கணுமா? மிகுதியை சகோதரிக்கு கொடுக்கணும். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையா? ஆம்பளை பிள்ளை இல்லாட்டி, எனக்கு வாப்பாவும் இல்லாட்டி எனது சகோதரிக்கும் சொத்து போகும். இதுதான் ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு மாற்றமாக நான் தீர்ப்பு கொடுத்தால் நான் வழிகட்டி விட்டேன் என்று அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அன்புக்குரிய சகோதரிகளே, இது ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு. இப்படி யாராவது சொத்து பிரிப்பாங்களா? எங்கேயாவது நம்முடைய சமுதாயத்தில் நடக்குமா? என்ன நடக்குது? சில வாப்பா மாதிரி இருக்காங்க, ஆம்பளை பிள்ளை 2 3 இருக்கு, பொம்பளை பிள்ளை இல்லாம இருக்குமா? இருக்கு. மாப்பிள்ளை அவர் பொண்ணு பார்ப்பார், ஆருக்கு மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணுள்ள இடத்தை தேடுவார். எப்படி தேடுறார்? எந்த வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கோ அந்த வீட்டுல போய் கல்யாணம் முடிக்கிறேன். என்ன நோக்கம்? நம்முடைய சமூகத்தில் வழக்கன்னு ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சால் அந்த பொம்பளை பிள்ளையினுடைய அந்த வீட்டோட மொத்த சொத்தும் நம்முடைய மகனுக்கு வந்துடும். இது அல்லாஹ்வுடைய சட்டமா? இல்ல. யாருடைய சட்டம்? நாம அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நமது சமுதாயத்தில் ஏற்படுத்திய சட்டம். அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நாம் ஏற்படுத்தியதால் அதை நாங்கள் தெரிவு செய்து தெரிஞ்சு செய்வதால் நாங்கள் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சட்டம் எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற மௌலைமார் செய்த அநியாயம். மௌலைமார்கள் ஏன் அநியாயம் செய்தார்கள்? அவர்களுக்கு என்ன தெரியாதா? இந்த சட்டம் தெரியாத மௌலைமாரே கிடையாது. நான் ஓதின சம்மாந்தோர தப்லீகுல் இஸ்லாமா இருக்கட்டும், இங்க இருக்கிற காசிவிலூர் மதரசாவா இருக்கட்டும், காத்தாங்குடியில இருக்கிற பல அரபிக் கல்லூரியா இருக்கட்டும், அட்டாளத்தில் இருக்கிற சர்க்கியா மதரசாவா இருக்கட்டும், கல்முனையில் இருக்கிற ஹாமியா மதரசாவா இருக்கட்டும், சூபியா இருக்கட்டும், ஷாபியா இருக்கட்டும், தௌஹீதா இருக்கட்டும், எந்த மதரசா இருந்தாலும் சரிதான். அனைத்து வகையான மதரசாக்களிலேயும் இந்த விடயம்
படிச்சு கொடுக்கிறது ஒன்றுதான். ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு. அப்படி சொத்து பிரிக்கணும் என்றது பண்டி இறைச்சி எப்படி ஹராம் என்று குர்ஆன்ல தெளிவா வந்ததோ, ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு என்று குர்ஆனில் தெளிவாக வந்துட்டு, சவுதி அரேபியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அதான் சட்டம். ஈரானில் இருக்கிறார்களே ஷியாக்கள் என்று சொல்றோமே, அந்த ஷியாக்கள் என்று சொல்றவருடைய நாட்டிலேயும் அதான் சட்டம். சூஃபி, ஷாபி, தரீகா அனைத்து மதரசாக்களிலும் இதான் சட்டம். ஆனா எங்கள மௌலைமார்கள் எங்களுக்கு சொல்லித் தரல. அதனால நீங்களும் சட்டம் வழங்கவில்லை, ஊரொரு பொங்கல போகுது, ஊரோட பணியில போகும் என்று போய்கொண்டிருக்கிறீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஊரொரு பொங்கல போகுது என்று நாம் போனால், ஊரிலே பெரும்பான்மை போகுது என்று போனால் எங்க போய் முடியும் தெரியுமா? நரகலோகத்திலே தான் முடியும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலா துதி அக்ஸர மன் ஃபில் அர்த் யுமில்லுக அன் சபீலில்லாஹ். பூமியில உள்ளவர்களில் மெஜாரிட்டியை பார்த்து நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டும் உங்களை வழிகேட்டில் ஆழ்த்தி விடுவார்கள். மெஜாரிட்டி பார்த்து போகாதோ, தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டம். ஆனால் அந்த சட்டத்துக்கு மாற்றமாக என்ன நடக்கிறது? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அந்த பொம்பளைக்கு அரவாசி சொத்து தான் போனால், சகோதரி இருந்தால் அவருக்கு மீறி போகணும் என்று சொன்னால், நான் உழைச்ச காசை சகோதரிக்கு எப்படி கொடுக்கிறது என்று கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சொத்தை தந்தவன் அல்லாஹ். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு சொத்தை தந்ததும் பிள்ளைகளை தந்ததும் சோதிப்பதற்காக. இப்ராஹிம் நபிக்கு பிள்ளை இல்லாத காலத்தில் ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டு பிள்ளையை அரு என்று சோதித்தான். அந்த பிள்ளை வளர்ந்து ஓடி பாப்பாவோடு கொஞ்சி குலாவுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த கட்டளை இடுகிறான். அதே நேரம் அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற போது வேறு பிள்ளை இல்லை. அந்த பிள்ளையையும் அந்த பிள்ளைக்குரிய தாயையும் மனித சஞ்சாரமே இல்லாத பாலைவனத்திலே கொண்டு போய் விடு என்றான். எனக்கு வரலாறு தெரியுமா இல்லையா? அந்த பாலைவனத்திலே கூப்பிட்டால் ஆள் வர மாட்டார்கள், நிழலுக்கு மரம் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பாட்டுக்கு கடை இல்லை, படுப்பதற்கு வீடு இல்லை. அங்க கொண்டு போய் அந்த பச்சிளம் குழந்தையை கொண்டு போய் விடு, மனைவியோடு விடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் அல்லவா? என்ன? அதான் அல்லாஹ். அல்லாஹ் எப்படியும் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளையா? அதற்கு இப்படித்தான் கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு பொம்பளைகளுக்கு முன்னாதாரணம் தான் அந்த தாய். அல்லாஹ் சொன்னானா விடு, அல்லாஹ் சொன்னானா பிள்ளை பாசமா அது உன்னை தடுக்க கூடாது. கழுத்துல கத்திய வை என்றார்கள், வைத்தாரா இல்லையா? ஆம். பிள்ளை பாசத்திற்காக அல்லாஹ்வின் கட்டளையை மீறக்கூடாது. அதுதான் அந்த வரலாறு. அல்லாஹ் சோதிப்பார். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்க சம்பாதித்த சொத்து உங்களுடைய விருப்பப்படி செலவழிங்கள் சொல்லவில்லை. பல வசனங்களில் என்ன கூறுகிறான்? அம்பிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலே செலவழியுங்கள் என்கிறார். நாங்கள் உங்களுக்கு தந்தோம் என்றார். இன்றைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறவன் விடிந்தால் ஒன்றும் இல்லாமல், வீடும் இல்லாமல், தன் சொத்தும் இல்லாமல் வெறும் அனாதையாக அகதியாக இருப்பார். இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பிற்குரிய தாய்மார்களே, அது அல்லாஹ்வின் கட்டளை. ஆனா நாம் அல்லாஹ்வின் கட்டளை பார்க்கிறோமா? கிடையாது. என்ன செய்யறோம்? ஒரு வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளையை பெற்ற தாய் தகப்பனே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது செய்வது அநியாயம், அக்கிரமம், பாவம். மறுமையில் தப்ப மாட்டீர்கள். உங்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் பாருங்கள். நூமான் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். அவரை அழைத்துக் கொண்டு வாப்பா பஷீரும் அவருடைய மனைவி ரவாஹாவும் ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார்கள். அவர் வந்து சொல்றார், எனது மனைவி என்னுடைய இந்த நூமானுக்கு ஒரு கெட்டு கொடுக்குமாறு ஒரு வருஷமா கேட்டான். அது மட்டுமல்ல, நான் கொடுப்பதற்கு முடிவெடுத்ததற்கு யார் ரசூலுல்லாஹ் உங்களைத்தான் சாட்சியாக ஆக்கணும் என்று எதிர்பார்க்கா. அந்த காலத்தில் இப்ப இருக்கிற மாதிரி உறுதி எழுதுற சிஸ்டம் எல்லாம் இல்லை. சாட்சிக்கு ரசூலுல்லாஹ் வைக்கணும் என்று சொல்லிக்கிட்டேன். யாரு? பொஞ்சாதி புருஷன் சொன்னான். அதுக்கு தான் நான் இப்ப மகனை கூட்டி வந்திருக்கேன். இதோ நூமான் வந்திருக்கான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உனக்கு வேற பிள்ளைகளும் இருக்கா? அதிகமான அறிவிப்புகளில் வருகிறது வேறு ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கா. சிலதுல ஒலதென்ன வார்த்தை வருகிறது. இன்னும் பல அறிவிப்புகளில் ஆம்பளை பிள்ளைகள் வேறு பிள்ளைகளும் இருக்கா. அவர் ஆமங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஏனைய ஆம்பளை பிள்ளை வேணைய ஆம்பளை பிள்ளை இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இதே மாதிரி கொடுப்பையா? ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு 1 லட்சம் கொடுத்தால் அப்ப மற்ற ஆம்பளை பிள்ளைக்கும் 1 லட்சம் கொடுக்கணும். அவர் இல்லைங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இது அநியாயம். இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். இது அநியாயம்.
அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். லா அஷ்ஹது அலா ஜௌர், அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன். வலா துஷிதூனி அலா ஜௌர், அநியாயத்துக்கு என்னை சாட்சியாளராக ஆக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? ஃபத்தகுல்லாஹ பி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் எதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையிலே நீளமாக நடங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீளமாக பங்கிடுங்கள். நீளம் என்றால் என்ன? நீளம் என்றால் என்ன? அது அல்லாஹ் சொன்ன நீதி. ஆம்பளைக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு. இந்த சம்பவத்திலே இமாம்கள் 2 கருத்து கொடுக்கிறார்கள். உயிரோடு இருக்கிற போது சமனா கொடுக்கணும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்று ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் சவுதியினுடைய முஃப்தி பின் பாஸ், அதனுடைய முஃப்தி சாலி அல் உசைமீன், அது மாதிரி இன்னும் ஒரு சாரார் இமாம்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீளமாக பங்கு விடுங்கள் என்று தான் சொன்னார்கள். நீளத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்று சொல்கிறார். இந்த ஹதீஸிலேயும் கூடுதலாக ஆம்பளை பிள்ளை நீக்காண்டாம் வருகிறது. அதனால் உயிரோடு கொடுத்தாலும் ஆம்பளைக்கு 2 பங்கு, பொம்பளைக்கு 1 பங்கு. நாம் ஆய்வு செய்த வரை இந்த கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் ஆய்வு செய்த வரை அதைத்தான் நாம் சரியாக கண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் அன்புக்குரிய தாய்மார்களே, இது அல்லாஹ் இட்ட பங்கு. இப்ப தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு 15 பேஜ் காணி இருக்கு, 2 பொம்பளை பிள்ளை 1 ஆம்பளை பிள்ளை. என்ன செய்றீர்கள்? 15 பேஜ 3ஆ பிரிப்போம். 3ஆ பிரிச்சா என்ன வரும்? 5 வரும். ஆனா இந்த 2 ஆம்பளை பிள்ளை, 1 ஆம்பளை பிள்ளையும் 1 பொம்பளை பிள்ளையும் என்றால் 10 பேஜ் காணி அந்த ஆம்பளை பிள்ளைக்கு கொடுப்படணும். 5 பேஜ் காணி அந்த பொம்பளை பிள்ளைக்கு போகும். இது அல்லாஹ்வுடைய சட்டப்படி வர வேண்டிய பிரிப்பு. 2 பொம்பளை பிள்ளையா? 2 பொம்பளை பிள்ளை என்பது 1 ஆம்பளை பிள்ளைக்கு சமன். அப்படி என்றால் ஒரு ஆம்பளை 2 பொம்பளைக்கு சமன் என்றால் ஒரு ஆம்பளையும் 2 பொம்பளையும் இருக்கிற இடத்துல 4 பங்கா பிரிக்கணும். பிரிச்சால் 15 பிரித்தால் கிட்டத்தட்ட 3.25 வரும். அந்த ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 7.5 ஏக்கர் வைத்திரும். மற்ற 7.5 2ஆ பிரிச்சு 3.25 ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பேஜி, மற்ற 3.25 பேஜி அடுத்த பிள்ளைக்கு போடும். இது அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனா நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னானே, எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் தாம் அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் தெளிவாக வந்துவிட்டதற்கு பின்னர் சொந்த கருத்து கொடுப்பது, சொந்த கருத்து தேர்வை எடுப்பது அனுமதி கிடையாது. யார் அவ்வாறு தாம் விரும்பினபடி நடப்பாரோ அவர் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார். இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், நேர் வழி இதுதான் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பின்னர், அல்லாஹ்வுடைய சட்டம் இதுதான் என்று தெளிவாக தெரிகிறது. குர்ஆனில் இப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் என்று தெரிகிறது. தெரிந்ததற்கு பின்னர் யார் ரசூலுக்கு மாறுபடுகிறாரோ, முரண்படுகிறாரோ, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்தை புறக்கணிக்கிறாரோ எங்க போவாராம்? நுவல்லிஹி மா தவல்லா, அவர் போகின்ற வழியிலே அவரை போக்காட்டி, வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவரை நாங்கள் ஜஹன்னம் நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்போம். வஸாஅத் மஸீரா, அவர் சென்றடைகின்ற இடத்திலே மிக மோசமானது. அன்புக்குரிய சகோதரர்கள், தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்கள். ஆனால் நமது சமுதாயம் என்ன செய்கிறது? ஆம்பளை பிள்ளை என்பவன் யார்? அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த 15 பேஜ் வளவையும் 2ஆ பிரிப்பார்கள். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 7.5, அடுத்த பொம்பளை பிள்ளைக்கு 7.5. 3 ஏக்கர் காணியா ஆளுக்கு 1.5 ஏக்கர் பிரிச்சாச்சு. ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை. இது மிக பெரும் அநியாயம். இது நரகத்துக்கு போற ஒரு வேலை. தாய் தந்தையர் செய்கிற கர்மம். நீங்கள் இப்படி செய்ததால், ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்காததால் என்ன நடக்கிறது? எல்லாவற்றையும் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்ததால் என்ன நடக்கிறது? மறுமை லோகத்திலே அவன் வெற்றி பெறுவானா? அவன் நரகம் போக வேண்டி ஏற்படும். செய்கின்ற நீங்கள் வெற்றி பெறுவீர்களா? நீங்கள் நரகத்துக்கு போவீர்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொத்துக்களை இப்படி பிரியுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் சொத்துடைய கணக்கை சொல்லிவிட்டு சூரத்தின் நிசா 14வது வசனம், குர்ஆனுடைய தர்ஜுமத்துல் குர்ஆனுடைய வீட்டை இருக்கும், வீட்டை போய் எடுத்து பாருங்கள். சூரத்து நிசாவை எடுத்து பாருங்கள். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். 13 14ஆம் வசனத்தை பாருங்கள். சூரத்து நிசாவினுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுவான். அப்ப பார்க்கிற போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். அதுக்கு பிறகு ஹஸ்ரத் மாட்டை கேளுங்கள், ஹஸ்ரத் நீங்க ஏன் இப்படி சொல்லல, இப்படி தெளிவாக வந்துதான் இருக்கின்ற உங்களுடைய குடும்பத்தினர் மௌனம் இருப்பார் கேளுங்கள், அல்லது பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பார் கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள் சில நேரம், நாங்க சென்னா நீங்க எடுக்க போறீங்களா ஏற்க போறீங்களா என்று கேட்டு விட்டு போயிடுவார். அவர் சொல்லல,
அவரே இருப்பது ஊராருடைய சொத்திலே. அவருக்கு சொந்த பூமி இல்லை, சொந்த வீடு இல்லை. அவர் உலகத்தில் ராசமாய் இருக்கணும்ன்றதுக்காக இந்த சட்டத்தை எல்லாம் சொன்னால் நாம பெயிலாயிருவோம் என்று சொல்லி அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறைத்து விட்டார். எல்லா மௌலைமாருக்கும் தெரியும். இலங்கையில் உள்ள உலமா சபையில் இருக்கிற அனைத்து மௌலைமார்களுக்கும் தெரிந்த சட்டம். ரேடியோவிலே இப்ப முஹர்ரம் தொடங்கி விட்டதா, முஹர்ரம் நிகழ்ச்சி நடத்துறார்கள். ரபியுல் அவல் மாதம் வந்தால் எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹ் புகழ்ந்து நிகழ்ச்சி நடத்துறார்கள். இதுதான் மார்க்கம். ஒவ்வொரு நாளும் மரணம். ஒவ்வொரு நாளும் இந்த இலங்கையில் உள்ள இந்த முஸ்லிம் சமுதாயம் சுமார் 10% இந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம்களில் ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை 100 பேர் மௌத்தாகி கொண்டிருப்பார்கள். எத்தனை 100 பேருக்கு சொத்துகள் கொடுபடுகிறது. இந்த சொத்துகள் அல்லாஹ்வுடைய சட்டப்படி பிடிபட வேண்டும் என்று ரேடியோவிலே நிகழ்ச்சி நடப்பதை கேள்விப்படுகிறீர்களா? உலமா சபை ஓப்பனாக பேசுகிறதா? இதை பங்கிடுங்கள், இல்லாட்டி நீங்கள் நரகவாதிகள், இது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமானது என்று பேசுகிறார்களா? ஊரிலே உலமா சபை என்று வைத்திருப்பார்கள். இந்த உலமா சபை ஏன் பேசுவதில்லை? இந்த ஊரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், ஏன் பேச தயங்குகிறார்கள்? சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. அல்லாஹ்வுடைய சட்டங்கள், தெளிவான ஆதாரங்கள், நேர்வழியான விடயங்களை அல்லாஹ் வேதத்திலே தெளிவாக சொன்னதற்கு பின்னர் எவர்கள் மறைக்கிறார்களோ, மறைப்பவர்கள் யார்? தெரிந்த அறிஞர்கள். அந்த தெரிந்த அறிஞர்கள் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறார். உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறார். வயல்அனுஹுமுல்லாயினூன், சாபமிடுபவர்களும் அவர்களை சாபமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். ஆனால் என் அன்பிற்குரிய மௌலவி நண்பர்களே, சகோதரர்களே, நடந்தது நடந்து விட்டது. அதற்காக இனிமேலும் வாய் உறக்காமல் இருக்காதீர்கள். வாயை துறங்கள், படித்த கிதாபுகளை பெறட்டுங்கள், மிம்பர்களிலே அல்லாஹ்வுடைய இந்த சட்டங்களை எடுத்து சொல்லுங்கள். சமுதாயம் நீங்கள் சொல்லவில்லையா? வழிகட்டிலே தொடர்ந்து போய் கொண்டிருப்பார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு திருமணமும் நடக்கிற போது ரசூலுல்லாஹ் எந்த பங்கீடு அநியாயம் என்று சொன்னார்களோ அந்த பங்கீடு அரங்கேறுகிறது. ஒரு கல்யாணம் நடக்கிறது, அந்த கல்யாணத்துக்கு ஒரு மௌலியை கூப்பிடுவார்கள். திருமண சடங்கை நடத்தி வைக்கிறதுக்கு சைன்பாங்கத்துக்கு பெறுவார் அசலத். அவர் பாத்தியா ஓதுவார், துவா ஓதுவார், கல்யாணத்தை நடத்துவார். அங்க காவில்ல கேட்பார்கள், அதுல போடுபட்டிருக்கு 3 ஏக்கர் காணி சீதனம், ஊடுவளவு சீதனம், அதுல 10 லட்சம் காசி சீதனம். மௌலையிற கடமை என்ன? மௌலைக்கு தெரியும். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளான், அங்க வீட்டை 2 ஆம்பளை பிள்ளை இருக்கார்கள், தெரியும். மௌலையிற கடமை என்ன? 2 ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தால் ரசூலுல்லாஹ் கடமை என்ன? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சார்கள்? உனக்கு வேற பிள்ளை இருந்தது என்று கேட்டாங்களா இல்லையா? இதுக்கென்று சொன்ன போது இது பிழையானது, இது பிழையான பங்கீடு, இதை பங்கிடாதீர்கள், அநியாயம், இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி செல்ல மாட்டேன் என்று தானே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படித்தான் அந்த ஹஸ்ரத் சொல்லணும். இங்க அநியாயம் நடக்கிறது, இத்தனை பிள்ளைகள் இருக்க, நீங்க சொத்தை பிழையாக பங்கிடுகிறீர்கள், நான் இங்க சாட்சி செல்ல மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் நடத்த மாட்டேன், இது பாவமான விடயம் என்று சொல்றாரு அவர் ஹஸ்ரத். யார் என்ன நமக்கு என்ன? நாம போய் ஒரு பாத்தியா ஓதி கல்யாணத்தை முடிச்சு துவா ஓதினா நமக்கும் ஒரு எம்பலப்புக்குள்ள அதுக்குள்ள ஒரு 2000 3000 5000 காசு வருகிறது, காசு எடுத்துட்டு நம்மள பாட்டுக்கு போறான் என்று அவர் போய்க்கிருக்கார். கேட்டா இவர் நபிகளாருடைய வாரிசா? எந்த நபியோட வாரிசு? முஹம்மது நபியோட வாரிசா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கண் முன்னே சொத்து பிழையாக பங்கிடப்படுகிறது என்பதை கேட்டறிந்து செய்தார்கள். கேட்டறிந்து. ஒரு மௌலியுடைய கடமை என்ன? கேட்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் மொத்தமாக பிழையாக பங்கிடப்படுகிறது தெரிகிறது. தெரிந்தால் அந்த மௌலவி கேட்கணும். கேட்டுவிட்டு இப்படி செய்யாதீர்கள், இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். வட்டிக்கு கொடுத்தார் ஒருத்தர். வட்டி என்கிற மிகப்பெரிய பாவம். கொடுக்கிறவன் அந்த வட்டி காசை எடுத்து சாப்பிடுவான். அவனுக்கு மட்டுமா பாவம்? 4 பேருக்கு பாவம் இல்லையா? யார் 4 பேர்? வட்டிக்கு கடன் வாங்கினவனுக்கும் சம பங்கு, சைட் சப்போர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னாரே அவருக்கும் சம பங்கு, வட்டி கணக்கை எழுதினாரே அவருக்கும் சம பங்கு. அது நீங்க பேங்கிற வட்டிக்கு வாங்கினாலும் சரிதான், ஊருக்குள்ள உலாத்தக்கூடிய குட்டி குட்டி வீட்டில் இருக்கிற வட்டி கடைகளா இருந்தாலும் சரிதான், எல்லாம் ஹராம் 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 பங்கு. அது மாதிரி இந்த திருமண சடங்கு நடத்துறது போய் சைன் வைக்கார ஹஸ்ரத், அவருக்கும் பாவம். பாவத்தை கண்டும் தெரிந்தும் அவர் அதுக்கு சைன் வச்சுட்டு வராரு. நபீர வாரிசு என்பார்கள். நாங்கள் உலமாக்கள் சமுதாயத்தின் சீர்திருத்தவாதிகள், மக்களை வழிநடத்த வந்தவர்கள் என்றால் என்னங்க? கொள்ளை நடக்கிறது, அநியாயம் நடக்கிறது, அவடத்தை போய் பாத்தியாவது போட்டு வார்கள். ஒரு பாவம் நடக்கிற இடத்துல பாத்தியாவது இல்லாமா? ஒருத்தர் சாராய கடை வந்து துறக்கார். மௌலையை கூப்பிடுறா, ஹஸ்ரத் நம்முடைய சாராய பார் இன்னைக்கு அசரு போற துறக்க நீங்க பாத்தியாவது வரணுங்க. போய் ஓதுவாரா? ஓதுற ஹஸ்ரத் மாதிரி இருப்பாங்க இந்த காலத்துல. அன்றைக்கு ஒருத்தர் வட்டி கடைக்கு ஒரு மௌலையை பாத்தியாவது போட்டு வந்தார். ஒரு பாவத்துக்கு பாத்தியாவது கூட்டமா இருக்கு சகோதரர். அப்ப தெளிவாக தெரிகிறது
ஒரு மௌலனுடைய கடமை பிழை என்று சொல்லணும். ஆனால் சொல்லாமல் அரங்கேற்றி வருகிறார்கள். இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வருவதற்கான காரணம் இந்த மௌலவி சமுதாயம். நானும் அந்த மதிசாவில் தான் ஓதினேன். நாங்கள் ஓதுகின்ற காலத்தில் 89ஆம் ஆண்டு இதை படித்தோம். படித்த போது என்னப்பா சட்டம் இப்படி இருக்கிறது, நடைமுறையில் இல்லையே, இது பெரும் அநியாயமே, இது பெரும் பாவமே, குர்ஆனில் அல்லாஹ் நிரந்தர நரகம் என்று சொன்னானே, மய்யஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து இந்த அல்லாஹ்விட்ட வரம்புகளை மீறுகிறாரோ, நம்ம பொம்பளை பிள்ளை வாழ்ந்தால் போதும், ஆம்பளை பிள்ளை எங்கேயாவது போய் வாழட்டும் என்று ஆம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் எடுத்து பொம்பளை பிள்ளைக்கு மொத்தமாக கொடுக்கிறாரே, அல்லாஹ்வுடைய சட்டம் இதென்று தெரிந்தும் அவர் செய்கிறாரே, அவர் பாவி. ஆர் அந்த பாப்பா பாவி. உலக கொடுக்க செல்வார் யாரு? உம்மா, அவ பாவி. சில நேரம் ஹசரத் பாப்பாக்காரன் பள்ளிக்கு போயிருப்பார், அவனுக்கு கொஞ்சம் மார்க்கம் காதுக்கு பற்றும், அதனால கொண்டாடி வந்து சொல்வார், அல்லாஹ் இப்படி சொல்லானா, நாம பிள்ளை செஞ்சு போட்டோம், நம்மள 3 ஏக்கர் பூமி இருக்கல்லவா, அதனால ஆணுக்கு அரவாசியாக கொடுப்போம் என்று சொன்னா, அவன் என்ன சொல்ல, அவங்களோட வேலை நீங்க பாருங்க, எடுத்தடுப்புல சொல்ல அவங்களோட வேலை நீங்க பாருங்க. இவர் மாய பொத்திடுவார். அவர் ஒத்தியில இருக்கார், அவர் கொஞ்சம் கூட கதைச்சா அவர் வெளியில நிக்கணும். மார்க்கம் படிது போல ஏண்டா, மார்க்கம் பார்த்தா என்ன முடிச்சேன் என்று கேட்பான். மார்க்கம் பார்த்தா என்ன முடிச்சேன், நீங்கள் சொத்து காசப்பட்டு வந்தேன், உங்களுடைய சொத்தா இது, நீங்க உழைச்ச சொத்தாண்டா அவன் மாறி கேட்பான். அவர் வேற என்ன செய்வாரு, நீ ஆச்சு உடைய சொத்தாச்சு என்று அவர் போறான். அதெல்லாம் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். அதெல்லாம் அவர் ஹஜ்ஜுக்கு போறார். சில நேரம் உழைச்சி வயல்காணியா ஆறுக்குரியாது, அவரை மச்சினன்மாருக்கு சேர வேண்டிய காணியில அவரு உண்டு அனுபவித்து பெருநாளை குடுப்படுத்தி நோம்பு காலத்தில் சாப்பிட்டு தேவையான நல்லா உழைச்சா ஹஜ்ஜு கண்டு போறார். அவனாலே பேசலாது. ஆனால் தாய்மார்களே, சகோதரிகளே, எப்போது நான் இதை படித்தேனோ அந்த 90ஆம் ஆண்டில் இருந்து, மௌலவியான காலத்தில் இருந்து 35 வருஷமா இதை பிரச்சாரம் செஞ்சுக்கு வாரம். இந்த சமுதாயத்தில், குறிப்பா கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக சொத்துகள் கையாளப்படுகிறது, அதனால் நாங்கள் நரகவாதி ஆகிடுவோம் என்ற ஒரு காரணத்துக்காக பேசுகிறோம். பேசாவிட்டால் குற்றவாளி. என்ன ஆச்சரியம் தெரியுமா, ஒரு காலத்தில் தௌஹீத் பள்ளிகளில் கூட பேச அனுமதித்தார்கள். இன்றைக்கு தௌஹீத் பெயரிலே, தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் பிறக்க பள்ளிகள் இருக்கிறது, பேசுறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம பேசினால் இல்ல மௌலவி அதை பேசணும், ஏன் பாப்பா பேசணும், இல்ல பள்ளி தலைவர் அப்படி, நிறைய மௌலவிமார் அப்படி இருக்காங்க, நீங்க பேசுற பேச்சால ஆட்கள் வர மாட்டாங்களா, என்ன கட்சி வளர்க்கலாம், அரசியல் கட்சிக்கு ஆட்சேபத்துக்காக உண்மையை பொய்யாக்கி பொய்யை மெய்யாக்கி இப்படி பேசுகிற கட்சியா நடத்துறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவோம், விரும்பினவன் எடுத்து நடப்பான், விரும்பினவன் புறக்கணிச்சு நடப்பான். ஃபமன் ஷா வல்யுமின் வமன் ஷா வல்யக்ஃபுர். அல்லாஹ் சொல்கிறான், விரும்பினவன் நேர்வழி ஈமான் கொள்ளட்டும், விரும்பினவன் நிராகரித்து போகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்கள் சொர்க்கத்துக்கு ஆட்களை கூட்டிட்டு போக வந்தவர்கள் அல்ல, சொர்க்கத்துக்கான வழியை சொல்ல வந்தவர்கள். நம்பிக்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் தன் குடும்பத்தை சரியாக்குகின்ற மாதிரி ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தை சீராக்க நினைக்கிற வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஊரினுடைய தலைமைகள், ஊரினுடைய பள்ளிவாய் நிர்வாகத்தினர்கள், அனைத்து பள்ளி நிர்வாகம், அனைத்து பள்ளி சம்மேளனம், அனைத்து உலமா சபையெல்லாம் சேர்ந்து சீர்திருத்த வேண்டிய விடயம். அது அந்த காலத்தில் நம்ம மூதாயிரம் பிளவுட்டாங்க, இதையெல்லாம் திருத்திக்கலாமா, அது போற வாடியில போட்டு சொல்லலாமா? ஒரு ஊர்ல எல்லாரும் விபச்சாரம் செய்யறாங்கடா, பரவாயில்ல எல்லாரும் செய்யுங்க, அவங்க எல்லாம் செஞ்சுக்கு வந்தாங்க, இதெல்லாம் ஹலால் தான், பரவாயில்ல ஹலால் மாதிரி செஞ்சுட்டு போகணும் விடலாமா? 104 சமுதாயம் அழிக்கப்படலையா? தப்பான முறையில் ஆசையை தீர்க்கப்பட்ட போதும் அந்த நபி வந்து சொன்னாரு, மக்களே இந்த மோசமான விடயத்தை செய்யாதீர்கள் என்று பல வருடங்கள் சொன்னார். கேட்கவில்லை. அல்லாஹ் அந்த ஊரையே அப்படி மலக்குமார்களின் மூலமாக தூக்கி கவுட்டு மொத்தமா அழிச்சான் இல்லையா? இமாம் கொண்டு கொஞ்சம் பேரை தவிர. சுவைப் நபியினுடைய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் அளவு நிறுவையிலே மோசடி செய்கின்ற செயற்பாடு நிறைஞ்சி இருந்தது. எங்கு பார்த்தாலும் அளவு நிறுவையில் மோசடி. அந்த நபி தொடர்ந்து சொன்னார், மக்களே இந்த மாதிரி ஊழல் செய்யாதீர்கள், அவுல் கைலவல் மீசான், அளவு நிறுவையை சரியாக செய்யுங்கள், ஊழல் செய்யாதீர்கள், வலா தபஹ சுன்னாஸ அஷியாஹும். பல வருடங்கள் சொன்னார். மக்கள் செஞ்சா செய்யட்டும் என்று பார்த்துக்கிருந்தாரா? கேட்கவில்லை. அல்லாஹ் அந்த ஊரை மொத்தமாக அழித்தான் அல்லவா? எல்லாரும் செஞ்சா ஹலால் ஆயிருமா? திருத்துற இல்லையா? அப்ப என்னத்துக்கு அரபிக் கல்லூரிகள், என்னத்துக்கு உலமா சபைகள்? ஊர்ல இருக்கிறதுக்கு அவங்க இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் அரங்கேற்றத்துக்கும் பாத்தியா உலமா சபை. எவ்வளவு பெரிய கொடூரம் நடக்கிறது. என்ன கொடூரம்? எத்தனை வீடுகளில் சொத்து சரியா குடும்பனாததால் ஆம்பளை வீடு கட்ட மாட்டான், அவனுக்கு சேர வேண்டிய 2 பங்கு போனால்தான் அவன் ஒரு குடிலை அவன் கட்டுவான். நீங்கள் கொடுக்கல,
அதனால அவன் எங்கேயாவது ஒரு ஊட தேடி போறான். அவன் போனா என்ன நடக்கிறது? அங்க போனால் எத்தனை பாவம் அரங்க வருகிறது. இந்த மச்சான்மார் ஒரு வீட்டில் போய் குடியேறினா முதல் நடக்கிற பாவம் சந்தோஷமா இருந்த உம்மாவை பாப்பாவை மாமனாரை மாமியை பிரிக்கிறது. ஏன்? இவர் உள்ளூட்டில் போய் குந்திடுவார். உள்ளூட்டில் போய் குந்தினா மாமனார் சாப்புக்குள்ள மாமியா குசினிக்குள்ள. இதே முதல் பாவம். இவருக்கு நடுவுடு உரிமை. அது கொஞ்ச நாளைக்கு தான். கொஞ்ச நாளைக்கு சொல்லுவார், உங்க உமா பாப்பா வேலை சரி டிஸ்டர்ப் ஆகி அவங்களுக்கு ஒரு குடியில கட்டி வேறையா கொடுப்போம், நாய்க்கு குடி கட்டுறாப்புல கட்டி அவங்களை வேற ஆக்குறாரு. இன்னும் கொஞ்ச நாளையால பிள்ளை 2 ஆயிட்டா அந்த உமா பாப்பா எத்தனை 100 அல்ல ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் 70 வயதில் 80 வயதில் பிச்சை எடுத்து திரிகிறார்களே. நம்மள பாத்திமா அவ்வா குட்டி முக்குலுத்துமா என்றெல்லாம் பிச்சை எடுத்து திரிகிறார்களே. இதெல்லாம் என்ன? இது என்ன? நம் சமுதாயம் செய்கிற மிகப்பெரிய கொடுமை விளைவு. நீங்க இந்த வயசுல மூதூர்ல இருந்து பிச்சை எடுக்க வரேன்னு கேட்டால் என்ன செய்யற மகன்? மருமகனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இனி நாம என்ன செய்யற? அது ஒரு பக்கம். இன்னொரு சொல்லுவா, இருக்கிறது எல்லாம் கொடுத்தாச்சு, வீட்டை இன்னொரு குமரி இருக்கு, அந்த குமரியை நான் தானே காப்பாற்றணும். இதை விட கருமம் என்ன சகோதரனே? 70 வயசுக்கு பின் ஒரு தாய் பிச்சை எடுத்து வீட்டில் உள்ள குமரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளியது யார்? ஒரு ஊரு கட்டினால்தான் அந்த பெண்ணை முடிக்க ஒருவன் பெறுவான் என்ற நிலை எங்கிருந்து வந்தது? ஆம்பளை ஊடு கட்டாததால். ஆம்பளை ஏன் ஊடு கட்டவில்லை? அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கவில்லை. ஆம்பளை பிள்ளை நீங்க பெக்கலையா? அல்லாஹ் உங்களுக்கு தரலையா? நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றி செயற்படுத்துகிறீர்கள். அதனால் எத்தனை விளைவு? இந்த ஊரா எந்த ஊராக இருக்கட்டும், நமது குமரிகளா இருக்கட்டும், அல்லது 2 பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டு புருஷனை விட்டு போட்டு புருஷன் இங்க இருந்து பிள்ளைய பார்க்க அங்க தாய் வெளிநாட்டுக்கு போறாளே, எதற்காக? அந்த பொம்பளை போகிற உங்களோட மகளோட ஒருத்தன் தனியா காட்சிக்கு இருந்தா இன்னொரு எக்ஷன் எடுப்பேன். நீங்க வரும்போது உங்களோட குமர் பிள்ளையோட ஒருத்தன் காட்சிக்கிறீங்க ரூம்ல, ஒன்று நடக்கல, என்ன நடக்கும்? சில கொலை நடக்குதல்ல சமுதாயத்தில். அதே குமர் ஆயிரக்கணக்கான குமர்களை ஏஜென்சிமார்களின் ஊடாக நீங்க அனுப்பி வைக்கிறீர்களே, அங்கால நடக்கிறதுக்கு யார் பொறுப்பு? கண்ணுக்கு முன்னால் நடந்தால் குத்தம், வெளியால நடந்தால் சுத்தமா? எங்களுடைய சமுதாயம் இதை செய்ய காரணம் என்ன? யார் இதை செய்வது? ஏன் போகிறாள்? புருஷன் இங்க இருக்கார், பிள்ளை வளர்க்காராம், பொஞ்சாதி லேசா போகலாம் போகிறான். மோசம் இல்லையா? உன் மனைவி எத்தனை ஆம்பளை உள்ள இடத்துல வேலை செய்ய வேண்டியது படும். ஒரு பெண் தனியே போனால் எவ்வளவு வேலை விபரீதம் பெறும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்களே, லா துசாபிரன்ன இம்ராத்துன் இல்லா வமாஹா து மஹரம். எந்த ஒரு பெண்ணும் மஹரமான ஆண் துணை இல்லாமல் பிரயாணம் போக வேண்டாம். பிரயாணம் போகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போவதாக இருந்தாலும் மஹரம் வேணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். ஒரு பொம்பளை கோடீஸ்வர பொம்பளை இருக்கா, காசு நிறைஞ்சிருக்கிறது, சொத்து கிடக்கிறது, ஆனாவுக்கு மஹரம் இல்ல, ஹஜ்ஜுக்கு போகலாமா? போயலாது. அப்புறம் நீங்க கேட்பீங்க, எங்களோட மௌலைமார்கள் இப்ப கூட்டிட்டு போறாங்களே, அவன் மாவளுக்கு காசு கிடைக்குது கூட்டிட்டு போறாங்க, அவங்க தானே காசை கொடுத்தா எல்லாம் செய்யறாக்கள் தானே. நீங்க ஹலாலுக்கு ஹலால், ஹராத்துக்கு ஹலால் 10 ரூபா உடனே தந்துருவாங்க, எங்காவது மூலையில இருந்து புறக்கி தந்துருவாங்க. இப்ப 10 ரூபா மிஷின்கள் இருக்கு, கூகுள்ல கொடுத்தாலே இப்ப எல்லாம் பெறுது. டோதுக்கு 10 ரூபாய் எல்லாம் செய்யலாம். எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு ஆணோடு தணிக்க வேண்டாம். மூணாவதாக சைத்தான் இருப்பான் என்று, மஹரம் இல்லாமல் இருந்தால் சைத்தான் பெறுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளையை ஏஜென்ஸ் காரணம் அனுப்புகிற போது அந்த பிள்ளை எங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டில் வேலை செய்கிற போது அந்த சூழல் உனக்கு தெரியுமா? அந்த வீட்டில் ஆம்பளை இல்லையா? அங்க இருக்கிற மாடும் எருமையும் சிங்கமும் கரடியுமா இருக்கு, மிருகமா இருக்கு, மனுஷன் இல்லையா? ஒரு பெண் தனியே குமர் பெண் ஒரு 40 வயசு 50 வயசா இருந்தாலும் அவளை பார்க்கிற போது தனிமை இருக்கிறது பிள்ளை நடக்காதா? இந்த நிலை ஏன் வந்தது? ஆம்பளை பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, மகனே நீ உனக்குரிய மனைவியை கொண்டு வருவதற்காக வீடை இங்கே கட்டு என்று அவனை கட்டி வச்சிருந்தால் இந்த சமுதாயம் அந்த பொம்பளை போயிருக்க மாட்டான். சில மௌலிமார்கள் பயம் பண்றார்கள், பெண்களை மகரம் இல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார் ஹராம் என்கிறார்கள். அவர் அங்க இருக்காரு, கொண்டாட்டி விட்டு நீங்க எல்லாம் பயம் பண்ண தகுதி இல்லை. இந்த விடயத்தை நீ ஒன்ற இடத்துல நீ மனைவியை கூட்டி வந்து வச்சால் அதுக்கு பிறகு பேசு. நாம் இன்று மொத்தமாக பிழைய செய்கிறோம். இது அந்த பெண்கள் இந்த மாதிரியாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலை. முதிய பெண்கள், வயதான பெண்கள், அல்லாஹ் அக்பர், வயதான நிலையிலே தாய் தந்தையர் இருந்தால் அந்த தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை பெற வேண்டிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம். தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து சொர்க்கம் கிடைக்கிற மிக பெரும் பாக்கியம். அது ரொம்ப பெரிய பாக்கியங்க. வைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹ் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நபிகளாரை சந்திக்க வரவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள்,
தாபியீன்களிலே மிக சிறந்தவர் அவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார், உமர், அந்த உவைஸை நீ சந்தித்தால் உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக அவர் பிரார்த்திப்பதற்கு நீ அவரிடம் கேள் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி, சுவனவாதி என்று ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது சொன்னார்கள். அந்த உமரிடம் சொல்கிறார்கள், உவைஸை சந்தித்தால் உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதற்காக உனக்காக பிரார்த்திப்பதற்கு நீ அவரிடம் கேள் என்று வழிகாட்டுகிறார்கள். என்னப்பா இது அவ்வளவு பெரிய விஷயம், ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு? ஏன் தெரியுமா? அந்த உவைஸ் அவருக்கு ஒரு தாய் இருந்தால், அந்த தாய்க்கு பணிவிடை செய்ததால் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர முடியவில்லை. நபிகளாரை சஹாபாக்கள் சந்திப்பது என்பதற்கு உயிரை கொடுத்து வருவார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு வரை யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்கள் மதீனாவுக்கு வந்தாக வேண்டும். ஆனால் இந்த உவைஸ் வரவில்லை. தன் சொந்த தாய்க்கு பணிவிடை செய்தார். அதற்கான சிறப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதை விட ஒரு சிறந்த அமலாக அது கருதப்படுவதை இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. அதனால் உமரை பார்த்து சொன்னார்கள், உனக்காக அவர் பிரார்த்திப்பதற்காக நீ துஆ கேட்குமாறு அவரிடம் சொல். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த தாய்மார்கள் இன்று பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் அலைந்து திரிகிறார்களே, எதனால்? உங்களோட வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வருவார்களே, 10 ரூபாய் காசு கட்டி வருவார்களே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களோட ஊரில் எந்த நாளையில் வருகிறார் தெரியாது, கேளுங்கள். 70-80 வயசில் வரும் கேளுங்கள். ஏமா இந்த நேரத்தில் வருகிறீர்கள், இந்த வயசில் வருகிறீர்கள்? அவருடைய பதில் இது ஒன்றாகத்தான் இருக்கும். சீதன கொடுமை இது ஒரு புறம். இன்னொரு புறம் அதையும் சொல்லி முடிக்கிறேன். ஆண் பிள்ளைகளே, நாம் திருமணம் செய்தோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சில கடமையை தந்தான். அந்த கடமை என்ன? எங்க உம்மா அப்பா சொத்து தரலையா, அந்த பாவம் அவங்களுக்கு தான் சேரும். ஆனா உங்களுக்கு கடமை என்ன? உங்களது மனைவியை நீங்கள் உங்களது இடத்தில் வைப்பது. இது அல்லாஹ் சொன்ன சட்டம். வாலிபர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, உங்களில் யார் திருமணம் முடிக்க ஆற்றல் பெற்றாரோ அவர் திருமணம் முடிக்கட்டும். திருமணம் முடிக்க ஆற்றல் பெற்றவர் என்றால் என்ன? மனிஸ்ததா மின்குல் பாவிற்கு யார் சக்தி பெற்றாரோ மனைவிக்கான இருப்பிடம், உணவுடைய கொடுக்கும் ஆற்றல், அதை பெற்றவர் என்ன செய்யணுமாம்? கல்யாணம் முடிக்கட்டும். வாஸ்கினுஹுன்ன மின் ஐதி சக்கந்தும் மின் உஜ்ரிக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மனைவியர்களை நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திலே உங்களுடைய சொத்திலே இருப்பாட்டுங்கள். இது அல்லாஹ் சொன்னது. தாய்மார்களை வழங்குங்கள் உங்கள் கணவன்மாருக்கு. அல்லாஹ் சொன்ன சட்டம் சூரத்து தலாக். 3 தலாக் சொல்லும் வரை, ஒரு தலாக் சொன்னா கூட மனைவி இத்தா இருக்க வேண்டியது. இத்தாவுடைய காலம் முடியும் வரை கணவனின் வீடு. சூரத்து தலாக்கில் அல்லாஹ் சொல்றான், கணவனின் வீடு. இவர் என்ன தலாக் சொல்லி போட்டார் என்று அவர் கோவிச்சுக்கு போகலாம். வலா துஹ்ரிஜுஹுன்ன மின் புயூத்திஹின்ன, அவர்கள் குடியிருக்கிறார்கள் அந்த வீட்டை விட்டு நீங்கள் தலாக் சொன்ன பெண்களை வெளியிறக்கி விடவும் கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். குடும்பம் மீண்டும் சேர வாய்ப்பிருக்கும். என்னுடைய மனைவி என்ற வீட்டிலே இருக்காண்டு வச்சுக் கொள்ளுங்கள். தலாக் சொல்லிவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தலாக் சொல்லிட்டேனா அல்லாஹ் சொல்லாம், உண்ட வீட்டில தான் அந்த 3 மாசம் இந்தாரிக்கணும். ஆனா எங்களுக்கு தொடர்பு இருக்காது. ஆத்திரத்துல தலாக் சொல்லிட்டேன். இப்ப எந்த இடத்துல இந்தா இருக்கா, நானும் அங்கா பெறுவேன், அவருக்கு வேற இடம் ஒன்று இருக்கும். எந்த செலவில் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், எந்த செலவில் உடுப்பு கொடுக்கணும், எந்த செலவில் சவுக்காரம் வேணுமா எல்லாம் கொடுக்கணும், எந்த செலவில் பிள்ளைக்கும் செலவு கொடுக்கணும். பேச்சு தொடர்பு இருக்காது. ஏன்னா இதற்கு பின் அல்லாஹ் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தலாம். ஏற்படுமா இல்லையா? என்ற முன்னாடி எந்த வீட்டான இருக்கா, வெளியிறங்க முடியாது, வெளியில பிரச்சனை போகாது, 3ஆம் நபர் வீட்டை வரமாட்டாரே, நான் போறேன் ரோட்டில் அலையக்க 2 நாள் போகக்க 3 நாள் போகக்க மனசு மாறிடும், கோபம் மறைஞ்சிடும், அவள் வாய் காட்டியதெல்லாம் மறந்து போயிடும். மீண்டும் எனக்கு அந்த மனைவி செஞ்ச நல்லதெல்லாம் கண்ணுக்கு முன்னால ஓடும். நான் ஒரு நல்லவனாயிருந்தால் பரவாயில்லை, இவளை விட்டு போட்டு இன்னொருத்தைய முடிச்சா அவள் சட்டி சுடுதண்டு அடுப்புக்க வாங்க கேஸ் அமைத்திரும். அதனால அவள் எப்படி வாராள் என்று தெரியாது, அதனால எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் என்று அவன் நினைச்சு அடக்க செய்ய தேவையில்லை. அதுக்கு திருப்பி கோட்டுக்கு போறலங்க, அதுக்கு நான் கோட்டுக்கு போறல சேர்த்தெடுக்கிறதுக்கு. ஒரு கலாச்சென்னா ஊட்ட புருஷன் ஊட்ட இதா இருக்கணும், அது சட்டம். எந்த காலிமாரன் சொன்னார்கள் காலி கோட்டில் சொல்லணும். ஏன் சொன்னாங்கல்ல, ஏன் காலி கோட்டில் சொல்ல மாட்டாங்க? அவர் இருக்கிறது அவனை விட்ட, அவர் தலா சொன்ன அவர் வெளியில வந்துட்டாரு சொல்ல மாட்டார். அவர் மனசு இறங்கும் அல்லவா, சேர்த்தெடுத்துருவார். அவர் சேர்க்கலையா
இவருக்கு ஒரு யோசனை வருமாகா, நாம அறப்படிச்ச கதை காய்ச்சி அந்த அட்டை வாய் காட்டினத்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து கடைசியா தலாக்கம் சொல்லிட்டான், நாம மன்னிப்பு கேட்போம் என்று அவ 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் என்று கடைசியா இந்தா முடிய போகிற நேரமாவது, இன்றைக்கு இல்ல நாளைக்கு தான் முடிய போகுது, இன்றைக்கு என்னஞ்சாலும் நான் இறங்கி போய் அந்த காலை உளுந்தாவது அந்த அட்டை மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழுவோம் என்று முடிவெடுப்பாள். புருஷன் வீட்டு இருக்கும் போது பிரச்சனை பெருசாகாது, 3வது ஆள் அங்க வர மாட்டாரு. ஆனா நாம பொண்டாடி வீட்டு இருக்கத்தால என்ன நடக்குது, பிரச்சனை ஒன்று வந்துட்டா சோத்தில முடிச்ச சண்டையில புருஷன் ரோட்டில் நிக்க, அம்மாக்காரி சொல்லுவா, என்னடா வாப்பா 2 3 நாள் நீ இங்க வராய், அவள் வாய் கரைக்காள், அதான் அவனுக்கு சென்ன அவள் தேவையில்லைன்னு சொல்லி உமா பழச பெருட்டுவா. இங்கால அவனை மட்டும் இருக்கத்தால கொஞ்சம் இவர் ரூட்டி காட்டினா விட்டுப்பட்டு போறான தேவையில்லாட்டி என்று அவர் அப்படி ஒரு வார்த்தையை பாய்ப்பா, எனக்கு அப்படி அடி நான் செஞ்சு காட்டுற மேல அவர் போவார். போனவருக்கு பிறகு திரும்பி குனிஞ்சிக்கு வரையில கௌரவ பிரச்சனை இதை நான் பார்த்துக்கிறேன். அப்ப பிரச்சனை பெருசாகுது. காலிக்கோட்டுக்கு போறார், காலிக்கோட்டுக்கு போனா 2 பேரையும் பிரிச்சு வச்சாச்சு. இது இஸ்லாமிய முறைப்படி பிழை. 2 பேரும் புருஷனை விட்டான் இருக்கணும். ஆனா இவர் இருந்து அவனை விட்டு அல்லவா, அப்ப அவனை விட்ட வாராக்கள் சொல்லுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் செய்வாங்க, பிரச்சனை பெருசாகும். ஒரு தலாக்கு சொல்லப்பட்டால் மீண்டும் அவர்கள் 2 பேரும் சேர்வதற்காகத்தான் அல்லாஹ் புருஷனை விட்ட அவ இருக்கணும் என்ற சட்டத்தை வச்சார். ஆனா பொஞ்சாயிர கூட்டை வெளியிருக்கத்தால ஒரு சின்ன சண்டைனாலே ரோட்டுக்கு வராரு, ஊருக்கு தெரியுது பிரச்சனை அனைத்து. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம் இன்று நாம் மனைவிய வீட்டை இருக்கத்தால எல்லாம் பெருசாக எங்கே போய் முடிகிறது, பெரும்பாலும் 3 தலாக்குல போய் முடியுது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விரிவாக இன்னும் பேசணும், இன்னொரு நேரம் பேசுவோம், விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆம்பளை பிள்ளைக்கு சொத்துக்களை கொடுக்க வேண்டும். ஆம்பளைகளே, வாலிபர்களே, உங்களுக்கு திரளையா பரவாயில்லை, நீங்கள் ஒரு குடிலையாவது கட்டுங்கள் அல்லது வாடகைக்காக எடுங்கள். எங்க வாடகைக்கு எடுத்த அந்த பொம்பளையில் வரமாட்டார்கள். உங்களை ஊர் பொம்பளை தான் முடிக்கணுமா, மற்ற ஊர் பொம்பளையில முடிக்கிற ஹராமா? இந்த நாட்டில் எத்தனை ஏழை பெண்கள் இருக்கிறார்கள். யாராவது இஸ்லாம் முறைப்படி குடும்பம் நடத்துறதற்கு ஒரு அழைக்க மாட்டார் என்று போய் முடியுங்கள். முடிக்கிற போது அழகுக்காக முடிக்காது, பணத்துக்காக முடிக்காது, மார்க்கத்துக்காக முடி. அல்லாஹ்வை பயந்த பிள்ளையை பார்த்து முடி என்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதெல்லாம் பெற்றிருக்கின்றது. முடியுமானவரை அதை செய்யுங்கள். உங்கள் தாயந்தர் உங்களுக்கு சொத்து தரவில்லை, எல்லாத்தையும் மச்சான் பறிச்சு எடுத்துட்டாரா, அதுக்காக இன்னொரு சொத்தை பறிக்காதீர்கள். மறுமை நாளையில் நாங்கள் அல்லாஹ்விடம் தப்ப வேண்டும். இது மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய சட்டம். எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறு செய்து நரக நெருப்பை எங்களிலே நாங்கள் மூட்டிவிடக் கூடாது. கடைசியாக சொல்கிறேன், அல்லாஹ் தெளிவாக குர்ஆனில் சொன்ன விடயம், இந்த அல்லாஹ் தெளிவாக சொன்ன விடயத்தை உங்கள் சுயநலங்களுக்காக அதை அதற்கு மாற்றமாக தெரிவு செய்து உங்களுடைய ஆசையத்திற்கு முற்படாதீர்கள். பெண்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் சகோதரர்களுக்கு சேர வேண்டிய சொத்துகள் உங்களுக்கு மொத்தமாக வந்திருக்கிறது. உன்னுடைய சொத்தில் சகோதரனுக்கு உனக்கு தந்ததில் 2 பங்கு உரிமை. உன் மச்சானுக்கு சொல்லு, மச்சான் இப்படி எங்க உமா அப்பா பண்ண செஞ்சிட்டா, என் சகோதரனுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் இதுல இருக்கு, நான் கொடுக்க போறேன் என்று சொல். அந்த மச்சான் கொடுக்காதே என்றால் மச்சானுக்கு கொடுக்கணும் என்று சொல்ல உரிமை கிடையாது. நீ நல்ல முறையில் உலகத்தில் வாழ்வதற்காக, இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக உன் சகோதரனுக்கு அநியாயம் செய்யாதே. அதனால் நீ மறுமையில் நரகவாதியாக வேண்டி ஏற்படும். எனவே அதை உணர்த்துங்கள். திருத்துவோம், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்போம், பாவங்களுக்கு உதவி அளிக்காதீர்கள். மௌலைமார்களே, இவைகள் அனைத்துக்கும் காரணம் இந்த சமுதாயத்தில் இந்த ஹஸ்ரத்துமார் சொல்லாதது நடந்து விட்டது. திருந்துவோம். ஆனால் உங்கள் மேடைகளிலே, உங்கள் மிம்பர்களிலே மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குங்கள். மக்களுக்கு உன்னை எடுத்துச் சொல்லுங்கள். இந்த சமுதாயம் திருந்த ரெடியாக இருக்கிறது. இன்றில்லாவிட்டால் நாளைக்காக திருந்துவார்கள். நாம் சொன்னால் நம்மளுடன் கை நட்டுவார்கள் என்றால் சொல்லுங்கள், நாங்கள் செய்தது பிழை, நாங்களும் திருத்துகிறோம், நீங்களும் திருந்துங்கள் என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடன் நாங்கள் வெற்றி பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.